வணக்கம். அரசியல் விஐபி. திமுக அரசை கண்டித்து வரும் 8ஆம் தேதி மனித சங்கிலி போராட்டம். தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் ஆலோசனை கூட்டம். கழகத்தில் திரளமாக கலந்து கொள்ளுமாறு விருகை வி.என். ரவி வேண்டுகோள். கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் ஆணைக்கேற்ப தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி திமுக அரசை கண்டித்து தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்டம் அனைத்து வட்டங்களிலும் வருகிற 8ஆம் தேதி மனித சங்கிலி போராட்டம் மிக பிரம்மாண்ட முறையில் நடைபெற ஆலோசனை கூட்டம் மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் விருகை வி.என். ரவி தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட கழக நிர்வாகிகள் அவைத்தலைவர் கோ. சுவாமிநாதன், ஜெயபிரதா, என்.எஸ். மோகன், கடும்பாடி ஜெகநாதன், பூங்கா பார்த்திபன், பகுதி கழக செயலாளர்கள் சி.கே. முருகன், ஏ.எம். காமராஜ், எம். சுகுமார், எம்.எஸ். ஷேக் அலி, பிற அணி மாவட்ட செயலாளர்கள் எஸ்.எம். சரவணன், ஏ.ஆர். இனியன், கே.ஆர். கதிர்முருகன், கிருபானந்த ஜோதி, ஏ. சோமசங்கரன், பி.டி.சி. செல்வம், செந்தில்வேல், எம்.ஜி.ஆர். மன்ற ஆர். ராஜ், வட்டக்கழக செயலாளர்கள் ஏ. ராமமூர்த்தி, பி. காசி, டி. கோவிந்தன், எஸ்.பி. பழனி, எஸ். ஜெயசேகரன், சி. பழனி, ஏ. தனசேகரன், கரத்தே சி. மகேஷ், எஸ்.பி. குமார், எம். கதிர்வேல், ஏ. அண்ணாமலை, ஏ. குட்டி, என். ஆர். ஜோசப், ஏ. சண்முகம், என். பாஸ்கரன், வாழைத்தொப்பு டி. பிரபாகரன், ஏ. பாஸ்கரன், எம். சி. சசிகுமார், ஏ. ஆர். குமார், எஸ். ஸ்ரீராம், போர் எம். ரவி, எம். வசந்தகுமார், ஆர். சீதாராமன், எஸ். மூர்த்தி, கிண்டி கணபதி, எல். எஸ். கன்னியப்பன் மற்றும் கழக நிர்வாகிகள் மகளிரினர் கலந்து கொண்டனர். வணக்கம். உங்கள் போட்டோ காந்தி. மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் மிக கடினமாக இந்த இருக்கிறது. நமக்கு குறைந்த 14 மாசம் தான் இருக்கு. இந்த 14 மாசத்துல நம்ம ஜெட்டு வேகத்தில் போனதால் 2026 எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அமைக்க முடியும் என்பது இந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்ம பேசிட்டு போறதுனால ஒரு லாபமும் இல்லை. செயல்பாடு வேணும் என்பதற்காக தான் இந்த ஆலோசனை கூட்டத்தை நம்ம ஒவ்வொரு முறையும் கூட்டுறோம். இன்றைக்கு இந்த கூட்டத்துடைய நோக்கம் சொத்து வரி உயர்த்திருக்காரு. வருஷம் 6% உயர்த்துவது என்று தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. விடியா திமுக ஆட்சி எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தமிழக மக்களை வாட்டி வதைக்கின்ற ஆட்சி தான் செய்து கொண்டு வருகிறார். அப்படின்னா அவங்க எது செய்தாலும் மக்கள் அவங்க ஓட்டு போடுவாங்களா? கண்டிப்பா போட மாட்டாங்க. அப்ப இதை நம்மலாம் யார்கிட்ட போய் சொல்லணும்? மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்லணும். நம்ம எடுத்து சொல்றோமெல்லாம் சொல்றது இல்லை. நம்ம வரோம், இந்த கூட்டத்தை அட்டன் பண்றோம், வெளியில பேசுறோம், போயிடுறோம். அந்தந்த பகுதியில் போய் மக்கள்கிட்ட அந்த வசிக்கின்ற பகுதியில் இருக்கின்ற மக்களை சந்திச்சு இந்த விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லிக்கும் போது அட்லீஸ்ட் 10 பேர்ல 5 பேர் மனநிலை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது யாருக்கு இருக்கு? நம்மகிட்ட தான் இருக்கு. இங்க வருகை தந்துட்டு தான் இருக்கு தவிர கட்சியே தானா வந்துடுறது தவறான எண்ணம். அதை சார்ந்துதான் 8ஆம் தேதி காலை விருகம்பாக்கம் சைதாப்பேட்டை 2 தொகுதிகளிலும் அந்தந்த வார்டு மாநகராட்சி வார்டுல உதாரணத்துக்கு 127 விருகம்பாக்கம், 128, 129, 136, 137, 138 எப்போ 6 வார்டு. அதுல நம்ம வட்ட செயலாளர் 127 வடக்கு தெற்கு இருப்போம். அந்த 2 வட்ட செயலாளர் இணைந்து பகுதி செயலாளர், அந்த 127 பகுதி செயலாளர் இருக்காரு. அந்த 127 அவர் அங்க மொபைலைஸ் பண்ணி, அதுதான் அவர் அந்த ஒரு பகுதியில் இல்லை, அந்த ஒரு வட்டத்தை அவர் நிக்கிற இடத்துல எவ்வளவு போட்டு அதிகமா நிக்க வைக்க முடியும் பொதுமக்கள் பார்வையில இந்த 6 கோஷங்கள் ஸ்பீச் அந்த இடத்துல பேசினா போற வரவங்க கிட்டத்தட்ட இந்த 6 வார்டுல எல்லா இடத்துல நடக்கும் போது ஒரே பகுதியில ஒரு சட்டமன்றத்துக்கு உட்பட்டு ஒரு இடத்துல நடத்தும் போது ஒரு பகுதியில தான் பாக்குறாங்க, 6 இடங்கள்ல பாக்குறாங்க. அதே போன்ற சைதாப்பேட்டில் 139, 140, 142, 168, 169, 170 இந்த வட்டங்களில் நடக்கும் பொழுது சென்னை முழுக்க அப்படி எல்லா வார்டுகளும் நடக்கும். 200 வார்டு நடக்கும் போது உண்மையிலே மக்கள் இந்த விஷயம் முழுமையாக அவர்களுக்கு போய் சேரும். அப்போ அவங்களுக்கு அதை நினைவுபடுத்துறது தான். டிவியில வந்துருச்சு, பத்திரிகையில் வருது, ஊடகத்துல சொல்றோம், யூடியூப்ல சொல்றோம், எல்லாம் சொன்னா கூட இதை நேரடியா பார்க்கும்போது மக்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும். அப்போ திமுகவுக்கு அழிவு ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப அந்த அழிவு யாரால ஏற்படும்? நம்மளால ஏற்படும்.
அதை நம்ம முழுமையாக செய்யணும்.